அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மஸ்ஜித் அதானும் மஸ்ஜிதும். மஸ்ஜிதுகளில் அதான் சொல்கிறத பற்றி சில விஷயங்களை பேச நினச்சோம். ஒரு வீடியோ வந்து பார்த்தோம். ஒரு மனிதர் அவங்களோட மஸ்ஜிதில் அதான் சொல்கிறதுக்கு பல தடங்கள் இருக்குன்னு சொல்கிறாரு. அதான்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் சில மக்கள் அதை பாதுகாப்பு சம்பந்தமான அமைப்புகளிடம் முறையிடுறாங்க. அவங்க வந்து அதான் பாங்கு சொல்கிறத தடை உத்தரவு விதிக்கிறாங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய ஏனைய மஸ்ஜிதுகளில் அதான்கள் சொல்கிறாங்க. ஏன் எங்கட மஸ்ஜிதுக்கு மட்டும் சொன்னால் இப்படி பிரச்சனை வருது, இதற்கு இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சம்பந்தப்படுங்க என்று பல விஷயங்கள் அவர் சொல்கிறார். உண்மையான ஒரு விஷயம் என்னவென்றால், நாங்கள் சமூகமாக வாழக்கூடிய நேரத்தில் அது இஸ்லாத்துக்கு முன்னால் இருந்த காலத்தில் கூட வேறு மதங்களில் கூட பொதுப்படையான அமைப்பில் வேறு உலகத்தில் இருக்கிற வேறு மதங்கள் கூட மக்களை அவங்களுடைய மதஸ்தலங்களுக்கு அழைக்கிறதுக்கு சத்தங்கள் விடுறாங்க. அப்போ அந்த சத்தங்களுக்கு அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது, அதற்கு சில அளவுகோல்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த பிரகாரம் அதை செய்யலாம். இருந்தாலும் கூட சில மக்கள் இன்றைக்கு உள்ளங்கள் இருக்கக்கூடிய பிளவுகள், உள்ளங்கள் இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மை, சகிப்புத்தன்மையுடைய குறைபாடுகள் காரணமாக சக மனிதர்களோட வாழும் பொழுது ஏற்படக்கூடிய சில விஷயங்களை தாங்கக்கூடிய, அதை சகிச்சு போகக்கூடிய, பொறுத்து போகக்கூடிய ஒரு தன்மை இல்லாத நிலைமைகளும் இருக்கிறது. அதுக்கு வந்து பல விஷயங்கள் அதுக்கு காரணம். ஒன்று, சில மக்கள் மதமற்ற ஒரு நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறாங்க. அது உலகத்தில் பரவி கொண்டிருக்குது. இதெல்லாம் தேவையில்லை, அது சம்பந்தமான பிரச்சாரங்கள் நடத்தப்படுவது. மதமே இல்லாமல் வாழ்வோம், அது பிரச்சனை இல்லைன்னு அப்படி சொல்லக்கூடியவங்க உருவாகி கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் சில மதங்களோடு இருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சிகள் உள்ளவங்க, அவைகள் உள்ளங்களில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க அப்படி செய்யக்கூடிய நிலைமைகள் இருக்குது. இப்போ இருந்தாலும் இதெல்லாம் எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. அவங்களோட முஸ்லிம்களை எந்த மதமாக இருந்தாலும் அவங்க மற்ற மக்கள் தங்களை கவர்ந்து இணைந்து நடக்கிற அளவுக்கு நாங்கள் தொடர்புகளை வைக்க முயற்சி செய்யணும். அதையும் தாண்டியும் சில சவால்கள் இருக்க செய்யும். இப்போ நாங்கள் பார்க்க வர்றதுங்க இந்த இடத்துல முஸ்லீம் என்ற அமைப்பில், முஸ்லீம் சமூகம் என்ற அமைப்பில் இதில் எங்களால் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குதா, அதுக்கு எங்களுக்கு என்ன செய்யலாம், அவைகளை நாங்கள் எந்த அளவு கடைபிடிச்சிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் பார்க்குறோம். முதலாவது ஒரு விஷயம், அதான் என்று வரப்போக்களோ இந்த அதான மக்கள் வெறுக்கிறாங்களாக இருந்தால் அதற்கு எங்கட பக்கத்திலேயும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அதான் என்பதை வந்து ஒரு அழகான ஒரு தொனியில், அழகான ஒரு குரலோட, அழகான முறையில் மக்களுக்கு, அது குரானில் உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இன்ன அன்கரல் அஸ்வாத்தில் அசௌத்துல் ஹமீர், மக்களுக்கு மிக வெறுப்பான, மிக ஒரு தொந்தரவான ஒரு குரல் சத்தம் அது கழுதையுடைய சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நாங்கள் அதான் சொல்லக்கூடிய நேரத்தில் சில இடங்களில் நாங்கள் கேட்குறோம். அந்த கேட்கக்கூடிய அதான் இருக்கிறதே, அந்த அதான் சொல்லிட்டு அல்லாஹ் தாலா ஒவ்வொருத்தர் இடத்துல ஒவ்வொரு திறமைகளை வச்சிருக்கிறான். அந்த திறமைகள், அந்த தகமைகள் உள்ளவங்களை தான் அந்த விஷயத்துக்கு பயன்படுத்துவோம். அப்போ அதான் என்று சொல்லக்கூடியது, அதை கேட்கக்கூடியவர்களுக்கு அந்த அதானினால ஒரு இன்பம் வரக்கூடிய அளவுக்கு அழகான ஒரு குரல் உள்ளவராக இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு மஸ்ஜிதுக்கு முஅத்தினா எடுக்கக்கூடிய நேரத்தில் அவர் அதான் சொல்லக்கூடியவர், அவர் இஸ்லாத்துடைய விஷயத்தில் மறுமை நாளில் மிகவும் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒருத்தர். அவர் அந்த அளவுக்கு சிறப்புள்ளவராக இருக்கணும், அவருடைய குரலும் அப்படி இருக்கணும். மக்களுக்கு அதை கேட்டால், இந்த அதான் மறுமுறை கேட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிற அளவுக்கு அந்த அதான் எப்படி குரானை நாங்கள் திலாவத்தை பசந்து ஓதுறோமோ இதை போல அது அழகானதாக இருக்கணும். இந்த அதானை பற்றி வெறுப்பு ஏற்படுறதுக்கு சில மஸ்ஜிதுகளை அந்த விஷயங்களை தீர்மானம் எடுக்கக்கூடியவங்க, அந்த அதான் சொல்லத்துக்கு யாரோ போடுறாங்களோ அந்த போடக்கூடியவங்களுடைய சில பலகீனங்களும் காரணமாக இருக்குது. அப்போ நாங்கள் இவ்வளோ விஷயங்களை செஞ்சு மஸ்ஜிதை, இன்றைக்கு எவ்வளோ விஷயங்கள் மஸ்ஜிதில்
நீண்ட விஷயங்களை சொல்லலாம். மஸ்ஜிதை எவ்வளோ விஷயங்களை முன்னேற்று கொண்டு போகிறாங்க, அதுக்கு நிறைய செலவழிக்கிறாங்க. மாஷா அல்லா நல்ல எண்ணத்தோடு செய்கிறாங்க. வரக்கூடியவங்க அந்த மஸ்ஜிதில் ரொம்ப சௌகரியமாக அழகான முறையில் இருக்கணும். நாங்கள் எங்களோட வீட்டை எப்படி செஞ்சிருக்கிறோம், இப்போ பள்ளியை நாங்கள் அதே மாதிரி செய்யணுமென்ற அமைப்பில் முயற்சிகள் எவ்வளோ செய்கிறாங்க. அதில் ஆனால் கைவிடப்படக்கூடிய விஷயம் இந்த அதான் சொல்லத்துக்கு பாங்கு சொல்லத்துக்கு வரக்கூடியவரை வந்து அவருடைய அதான் ரொம்ப ஒரு அழகான தொனியில் இருக்கக்கூடியவராக இருக்கும். அதை கேட்குறவருக்கு ஒரு ஆசை இன்பம் வரும் குரான் திலாவத்தை போல. இது முக்கியமான விஷயம். நாங்கள் பார்க்குறோம் சில நாடுகளில் இருக்கக்கூடிய அதான்களை கேட்கக்கூடிய நேரத்தில் மாற்று மத மக்கள் வாழ்க்கையில் முதல் தடவை அல்லது இப்போ அதுக்கு அந்த அதானை கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்க அதை ரசிக்கிறாங்க, அதை இன்பமாக கொள்கிறாங்க. ஒரு நாளைக்கு 5 நேரம் அந்த அதான். அப்போ எங்களோட பள்ளியுடைய அதான் அப்படி ஒரு ரசிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். நாங்கள் எங்களுக்கு காதில் உழுவது சில இடங்களில் கேட்கக்கூடிய அதான எங்களுக்கும் ஒரு சிரமமாக இருக்குது. அந்த அதானை கேட்டு தாங்கி கொண்டு இருக்கிறது. ஏன்னா தொண்டைக்குழியால் கத்தக்கூடிய நேரத்தில் அந்த மைக்கை போட்டு அதனுடைய சத்தம் வந்து அழகாக இருக்கும். அது போல் அந்த அதான் சொல்லக்கூடியவருக்கு ஏதாவது ஒரு பயிற்சி அல்லது ஏதாவது ஒரு அதை பற்றி ஒரு அறிவு, அதை பற்றி சில தகவல்கள் இருந்தால் நல்ல ஒன்று. அதான் எவ்வளோ சுருக்கமாக இருக்கும். ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அதிகமான முஸ்லீம்களுடைய ஆசை என்னது, அதான் சொல்லக்கூடிய நேரத்தில் நான் மௌனமாக பதில் சொல்லுவேன். அப்போ அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க பல காரியங்களில் வேலைகளில் படிப்பில் படித்து கொடுக்கறதுல அல்லது ஒரு சபையை ஒரு முன்னோக்கிய விஷயம் பேசக்கூடியவங்களா இருக்க சந்தர்ப்பம் இருக்குது. இந்த எந்த நிலைமையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுடைய அந்த அதானுடைய நேரம் வந்து ஒரு தஜ்வீதில் ஒரு அளவு இருக்குது. அந்த அளவில் ஒரு நடுத்தரமானது அல்லது சுருக்கமானதாக இருக்கும் ஒன்று. அடுத்தது அந்த மஸ்ஜிது அந்த அதானுடைய சப்தம் இருக்கிறது, அதுவும் வந்து ஒரு அளவு சொல்லப்பட்டிருக்குது. மஸ்ஜிதுக்கு ரொம்ப பக்கத்தில் அது முஸ்லீம் கூடவும் இருக்கலாம், நோயாளிகளும் இருக்கலாம். அப்போ அதை வந்து நாங்கள் அந்த ஸ்பீக்கரை வந்து ஒரு வானத்தின் பக்கம் திருப்புவாங்க, அப்போ தூரத்தில் உங்களுக்கு கேட்கும். இருந்தாலும் கூட அதுக்கு அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. மழை பெஞ்சா தண்ணிகள் படுமா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சத்தத்துடைய விஷயத்திலே தரப்பட்ட வழிகாட்டல்களை அதனுடைய நீட்டம் எவ்வளோ நேரம், அதனுடைய சத்தம் எந்த திசைக்கு நாங்கள் அனுப்புகிறோம், அதால் எந்த டிஸ்டர்ப் இருக்குது என்ற விஷயங்களை பார்க்கணும். அப்போ முஸ்லிம்கள் அமைப்பில் நாங்கள் இதை செஞ்சுக்கொள்ளணும். இன்னொரு விஷயம், ஒரு தகவல், அதை தெரிஞ்சு கொள்வது நல்ல என்னான்னு சொன்னால், அந்த காலத்தில் மஸ்ஜிதுகள் வந்து அந்த மனாரால் ஏறி ஒரு லவுட் ஸ்பீக்கர் இன்றி தான் அதான சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு உள்ள ப்ராக்டிக்கல் பிரச்சனைகள் இருக்குது. கட்டிடங்கள் ரொம்ப ஒசரம், எனவே நேரடியாக பேசினா கேட்காது. அதனால் பள்ளிகளுடைய இருக்கக்கூடிய தூரம். ஆனால் உண்மையான ஒரு நிலைமை என்னான்னு சொன்னால், ஒவ்வொரு மஸ்ஜிது எந்த அளவு மஸ்ஜிதுகள் இருக்கணும்னு சொன்னால், அந்த மஸ்ஜிதில் இருந்து மைக் இல்லாமல் அதான் சொன்னால் கேட்குற அளவுக்கு வீடுகள் கிட்ட இருக்கும். இன்றைக்கு முந்தி ஒரு ஊரில் 40-100 வீடு இருக்கும், இன்றைக்கு ஒரு ரோட்டிலேயே 40-100 வீடு இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு மஸ்ஜிதுகள் இருக்கணும். சின்னதாக ஒரு முசல்லாவா பிரச்சனையில் இருக்கணும், வாங்க சொன்னால் போகக்கூடிய நிலைமையில் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு சில மஸ்ஜிதுகள் எங்கள்லேருந்து 2-3 கிலோமீட்டர் இருக்குது. சில நேரம் வாகனம் இல்லாமல் 5 நேரம் போகிறது பல பேருக்கு சிரமமாக இருக்கலாம். எனவே அப்படி இல்லாத அளவுக்கு மஸ்ஜிதுகள் நெருக்கமாக இருந்தால் நல்ல. அப்போ அந்த நேரத்தில் சத்தத்தை கொஞ்சம் எங்களுக்கு என்ன நிலைமைகளை வச்சு எங்களுக்கு என்ன செய்யலாம், அதில் மற்றவங்களுக்கும் ஒரு 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 ஆறுதல், ஒரு மற்றவங்களுக்கும் ஒரு தொந்தரவு இல்லாத ஒரு நிலைமை வருவதற்காக வேண்டி ஒரு அளவுக்கு எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். அப்போ ஒன்று மஸ்ஜிதுகள் அந்த அளவு நெருக்கமாக இருக்கணும். இந்த சத்தமும் வந்து லவுட் ஸ்பீக்கர் என்றது ஒரு பின்னால் வந்த ஒரு விஷயம். எங்களுக்கு கட்டாயமான விஷயம் வந்து எங்களுடைய மனாரால் ஏறி எங்களோட ஒரு உண்மையான குரல் உயர்ந்த ஒரு காரியாக அவர் மூலமாக சொல்கிறது தான் எங்களோட நோக்கம். எனவே வந்து அதை நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அதை நாங்கள் அந்த ஒரு ஏன்னா மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் அதை செய்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் மஸ்ஜிதுகள் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடியவங்களுக்கு உள்ள பிரச்சனை வந்து இந்த அதான் வந்து இந்த அவங்களுக்கு கேட்குறதுல கொஞ்சம் தூரம் இருக்குது. எனவே சரியான முறை வந்து நேரடியாக சொன்னால் எந்த அளவு தூரம் இருக்கிறதோ அவங்களுக்கு தான் அந்த மஸ்ஜிதுடைய நெருக்கமான வீடு என்ற சட்டம் வரும்.
எனவே இந்த சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டால் நல்லமென்னு நினைச்சோம். ஏன்னா எங்களோட அதான் ஒரு சிறப்பான ஒரு அதானாக சுருக்கமானதாக மக்களுக்கு இன்பம் தரக்கூடியதாக இருக்கணும். இந்த விஷயத்தில் அதே மாதிரி அதுக்கு அளவுகோல் சொல்லப்பட்டிருந்தால் அந்த விஷயங்களை மசூரா பண்ணி அந்த முஅzzின்களுக்கு ஊர் ரீதியாக ஏதோ ஒரு ரீதியாக அவங்களுக்கு அதை பற்றி ஒரு அறிவு கொடுக்கறதுக்கு அளவுக்கு ஒரு ஏற்பாடுகளும் செஞ்சு கொண்டா நல்லம். அது யார் மஸ்ஜிதுடைய அந்த நிர்வாகங்கள் தலைமைகள் ஊர் தலைமைகள் யார் செய்கிறாங்களோ இந்த விஷயங்களை கவனம் கொண்டு சொன்னால் மீதி இருக்கக்கூடிய இடங்களில் இப்படியான பிரச்சனைகள் வராமல் வரமுந்தியே வருமுன் காப்புண்டு செஞ்சு கொள்ளலாம் என்றது எங்களோட ஒரு மசூரா. இதில் சில விஷயங்கள் சொல்லப்படாமல் இருந்திருக்கலாம், அல்லது சொன்ன விஷயங்களில் மாற்றங்கள் இருக்கலாம். இதை விட மூத்த உலமாக்கள், இதை விட வேற சிறந்தவங்க அனுபவம் உள்ளவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளுங்க. இது நாங்கள் சொல்லக்கூடிய எங்களுக்கு இதில் சொல்ல வேணும் என்று நினைச்ச சில விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் இங்கே சொல்லியிருக்கிறோம். அல்லாஹு தாலா அல்லாஹு ஆலம், அல்லாஹ் தான் மிக அறிஞ்சவன், எங்களை விட அறிஞ்சவங்க இருக்கிறாங்க. அல்லாஹு தாலா எங்களோட எதிர்காலங்களை ஒரு சிறப்பானதாக எல்லா மக்களோட ஒரு அன்பாக எல்லா மக்களும் விரும்பி ஒருத்தருக்கொருத்தர் உதவி அவங்களோட மார்க்க விஷயங்களை சேர்க்கணும். நாங்கள் பொறுமையாக இருக்கிறது, எங்களோட மார்க்க விஷயங்கள் சேர்க்கணும், அவங்க பொறுமையாக இருக்கிற அளவுக்கு எங்களுடைய ஒரு நாட்டில் ஒரு ஒத்துமையெல்லாம் ஏற்படுத்தணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ், பாரக்கல்லாஹ்.